மாற்றங்களை பார்த்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எப்பத்துல இருந்து நான் இதை விட்டுட்டேன், இந்த பாவத்தை எப்படி நான் விட்டேன், எங்கிருந்து எனக்கு இவ்வளவு தேவனுடைய வார்த்தை மேல அன்பு இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு பற்று வந்துருச்சு, இவ்வளவு ஆசை வந்துருச்சு, சபைக்கு போறணும்னு இவ்வளவு ஒரு பெரிய தீவிரமா ஒரு விருப்பம் வந்துருச்சு? யோசித்து பார்த்திருக்கீங்களா உங்களையே? முன்ன இப்படி இல்லையே, இப்ப நான் மாறி இருக்கிறேனே, என் வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் தெரியுதே. மாற்றங்கள் தெரியுதா உங்க வாழ்க்கையில? பாவங்களை இன்னும் அதிகமா விட்டு விடுகிறீர்களா? நீதியை இன்னும் அதிகமா செய்கிறீர்களா? தேவனை இன்னும் அதிகமா கீழ்ப்படுகிறீங்களா? அவரை கீழ்ப்படியணுன்ற விருப்பம் இன்னும் அதிகமா இருக்கா உங்களுக்கு? அவர் மேல வாஞ்சையும் அன்பும் பற்றும் இன்னும் அதிகமாய் இருக்குதா? நம்மளை பற்றியே யோசிக்காம மற்றவர்களை பற்றி யோசிக்கிறது அதிகரிக்குதா? மற்றவர்களை அன்பு கூறுறது, மன்னிக்கிறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுங்க? எப்படிங்க வந்தது? உள்ள உங்களுக்கு புதிய ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், புதிய ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை முழுக்க முழுக்க உள்ள மாத்திட்டாரு தேவன். எப்போ? ரட்சிக்கப்படும் போது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஒரு விதமான வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிறகு வேற விதமான வாழ்க்கை வரணும். ஏன்னா உள்ள நிறைய காரியங்களை தேவன் மாத்தி இருக்கிறார். அது வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும்.